வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் விப் WHIP தமிழில் சொல்லணும்னா கொறடா. இது இந்திய அரசியலமைப்பில் இந்த பதவிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த பதவினால் என்னன்றதை சொல்ல வரதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே கொறடான்றது கண்டிப்பாக இருக்கும். அது சட்டசபையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு கொறடான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த கொறடான்றது இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன கிளாஸ் ரூம் எடுத்துப்போம். கிளாஸ் ரூமில் கிளாஸ் லீடர் இருப்பாங்க, ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, கிளாஸ் லீடர் இருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் லீடரோட வேலை என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கிளாஸ் டியூட்டரோ இல்லை கிளாஸ் இன்சார்ஜோ சொல்கிறது எல்லாத்தையுமே கிளாஸ் லீடர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற டெஸ்ட் பேப்பர்ஸை கொண்டு போய் கிளாஸ் மிஸ்ஸுக்கிட்டேயோ கிளாஸ் சார்கிட்டையோ வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு மீடியேட்டர் மாதிரி கிளாஸோட லீடர் கிளாஸ் டீச்சருக்கும் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி கிளாஸ் லீடர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கொறடாவும் அந்த வேலையை தான் இந்திய அரசியலமைப்பில் பார்க்குறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பிலும் சரி அல்லது மக்களவை சட்டமன்றத்தோட சட்ட புத்தகத்திலும் சரி, அதாவது ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படிம்பாங்க. அதாவது மக்களவை அல்லது சட்டமன்றங்களின் வழிநெறி முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துலையுமே விப்புன்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொறடான்ற ஒரு வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே கிடையாது. சட்ட புத்தகத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அந்த வார்த்தையை அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸ்லேயும் அவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல. இது வந்து நம்மளுடைய கன்வென்ஷன்ஸ், நாடாளுமன்ற அரசாங்கத்துக்காக, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்காக, கன்வென்ஷன்ஸ்க்காக இந்த விப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு நேர் எதிராக பார்த்தோம் அப்படின்னா, அப்போசிஷன் லீடர், எதிர்க்கட்சி தலைவர் அல்லது லீடர் ஆஃப் த ஹவுஸ், ஓகேங்களா, இந்த ரெண்டு பதவி, லீடர் ஆஃப் த ஹவுஸ் அதாவது அவையின் தலைவர் அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பாங்க அந்த சட்டமன்றத்தில், அந்த மாதிரிலாம். ஸோ லீடர் ஆஃப் த ஹவுஸ் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்த ரெண்டு பதவியுமே வந்து இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. இந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. ஆனால் ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸில் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விப் அப்படிங்கிறது ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸ்லையும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோடுமே அவங்க எங்கேயும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொறடா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அவையின் ஒரு துணைத் தலைவராக செயல்படுவாங்க. ஒரு அவை இருக்குது, அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அந்த அவையின் துணைத் தலைவராக செயல்படுவாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு பார்ட்டி இருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க, எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ, அவங்க வந்து கரெக்டாக வராங்களான்றது கண்காணிக்கிறோட வேலை இந்த கொறடாவோட வேலை. அதே மாதிரி ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்கிறாங்க பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்துலேயோ, அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா ஓட்டு போடணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த கொறடாவுக்கு இவங்க எல்லாம் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கட்சி தலைவர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கொறடா அந்த உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிவிடுவாங்க, நம்ம கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி வரக்கூடிய மசோதாவுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த கட்சி உறுப்பினர் அனைவரும் அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஆதரவாக தான் ஓட்டு போடணும். இல்லை கட்சி தலைவர் வந்து இந்த மசோதா தேவையில்லை, எதிர்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கொறடா சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்ப எதிர்த்து தான் ஓட்டு போடணும். ஸோ விப்பு சொல்கிறத, கொறடா சொல்கிறத கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு அரசியல் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா, கொறடாவின் கட்டளை அவங்களுடைய கட்டளைக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியை கண்டிப்பாக அவங்க இழந்துருவாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த விப்போட ரூல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த எம்பிஸ் வந்து பாஜனத்தில் சேர்ந்தாங்க. இந்த இடத்துல விப்போட ரூல் எங்கேயுமே இருக்காது. அதாவது இண்டிவிஜுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்கிறாங்க, அந்த 10 பேருக்கு ஒரு கொறடா இருக்காங்க. அந்த கொறடா வந்து இந்த பில்லுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு எம்பி வந்து எதிர்த்து ஓட்டு போட்டார்னா கண்டிப்பாக அவர் மேலே ஆக்ஷன் பாயும் சட்டப்படி. ஆனால் அதிலே 3/2 பங்கு உறுப்பினர்கள் கட்சியை விட்டு டிஃபேக்ட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேங்களா. வேறு கட்சிக்கே போயிட்டாங்க 3/2 பங்கு உறுப்பினர் அப்படின்னா அந்த கொறடாவோட உத்தரவு எதுவுமே செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கொறடாவோட உத்தரவு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுக்கு எங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எல்லாம் செல்லுபடி ஆகாது. மோஸ்ட்லி எம்பி எம்எல்ஏஸ் வந்து கட்சி தலைவர்கள் சொல்கிறது தான் கேட்க போகிறாங்க, ஓகேங்களா. எங்கேயாவது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சினாரியோ தான் கொஞ்சம் மாறி நடக்கும்.
ஸோ இந்த விப்பை வந்து கன்வென்ஷன்ஸ்க்காக 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. 1 லைன் விப்பு, 2 லைன் விப்பு, 3 லைன் விப் அப்படிம்பாங்க. அதாவது கொறடாவோட ஒருமுறை உத்தரவு, இருமுறை உத்தரவு மற்றும் மும்முறை உத்தரவு அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. இந்த 1 லைன் விப் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களோட உறுப்பினர்களுக்கு ஓட்டு சபையில் வந்து ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா உறுப்பினர் வந்து கட்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு ஒரு கட்சி இருக்குது, அதில் ஒரு 5 பேர் உறுப்பினர் இருக்காங்க. 3 பேர் வந்து ஆதரவாகவும் 2 பேர் வந்து எதிர்த்தும் ஓட்டு போடலாம். இது வந்து 1 லைன் விப், அதாவது சும்மா இட்ஸ் ஜஸ்ட் எ சாம்பிள் அப்படிங்கிறது. 2 லைன் விப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஷ்யூ டைரக்ட் டு த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஹவுஸ். அதாவது அந்த அவையில் அன்னைக்கு யாரெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இது மாதிரி ஓட்டெடுப்பு நடத்த போகிறாங்கப்பா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது கொறடாவோட உத்தரவு. அதில் வந்து எந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. நீ சாதகமாக போட்டாலும் சரி, பாதகமாக போட்டாலும் சரி. பட் மோஸ்ட்லி உறுப்பினர்கள் கொறடாட்ட கேட்பாங்க, நம்ம எப்படி தலைவரை ஓட்டு போடுறது, ஆம் சொல்கிறதா இல்லை சொல்கிறதா, எய்ஸா நோஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொறடா சொல்கிறது தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அந்த லாஸ்ட் ஒன் 3 லைன் விப், இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த விப். இருக்கிற அந்த உத்தரவில் இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து ஓட்டெடுப்பு நடக்குது, கண்டிப்பாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் லீவ் எடுக்காமல் சட்டசபைக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கோ வந்துடணும்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்துடணும். நீங்கள் இதுக்கு எல்லாம் ஃபேவராக தான் ஓட்டு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேவராக தான் நீங்கள் ஓட்டு போட்டாகணும். ஆம்ன்றதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். இன்னும் எதிர்த்து நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் 3 லைன் விப். இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். இருக்கிறதுலே இதெல்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது. ஸோ கொறடாவோட வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் மாதிரி, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அல்லது ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும், ஓகேங்களா, நடுவில் இன்டர்மீடியட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொறடா அப்படிங்கிறது தான் விப் அப்படிங்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு கொறடாவை நியமிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு கொறடாவாக சட்டமன்றத்தில் நியமிப்பாங்க. டிஎம்கேக்கு கொறடா வேறு, தலைவர் வேறு, முதலமைச்சர் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சர் தான் அவைக்கு தலைவராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அவங்க தான் கொறடாவாக இருக்கணும். 3மே வெவ்வேறு ஆட்களுக்கு அவங்க தருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே ஏடிஎம்கேக்கு ஒரு கொறடா இருப்பாங்க. ஓகேங்களா, தேமுதிகவுக்கு ஒரு கொறடா இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கொறடா கண்டிப்பாக இருப்பாங்க. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி. ஆனால் சட்ட புத்தகத்தில் இந்த கொறடான்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணல. இது வந்து நம்மளுடைய கன்வென்ஷன்ஸ்க்காக மட்டுமே உபயோகிக்கப்பட்டு கொள்ளப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.